அண்மை செய்தி. மாஞ்சோலை தொழிலாளர்களுடன் அதிகாரிகள் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார்கள். அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆட்சியர் அலுவலர் தலைமையில் தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை புரிந்து மாஞ்சோலை தொழிலாளர்களுடன் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் அந்த இடத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட ஒப்பந்த காலம் வருகிற 2028 முடிவடைகிறது. இதற்கு முன்பாகவே தற்போதே அங்கு உற்பத்தி நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என அங்குள்ள அந்த தனியார் தேயிலை தோட்ட நிறுவனம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அங்கு தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் வரை வெளியேற்றக்கூடாது என நீதிமன்றமும் அறிவித்தது. இதனால் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மக்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வந்தனர். இந்த நிலையில் சேரன்மலை ஆராய்ச்சி அலுவலர் தலைமையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் ஆகியோர் இணைந்து அந்த மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து ஆகிய தேயிலை தோட்ட பகுதிகளில் தொழிலாளர்களை நேரடியாக அங்கு சென்று சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இதனை அரசு தேயிலை தோட்ட நிர்வாகம் எடுத்து நடத்த வேண்டும், அல்லது எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும், இருக்க இடம் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்ததாக அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த அங்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் முன்னோர் கல்லறைகள் உள்ளது, அதை வழிபட எங்களுக்கு செல்வதற்கும் அனுமதிகள் உள்ளிட்டதை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் தொழிலாளர்கள் தரப்பில் வைத்துள்ளனர். தெளிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.